வணக்கம். நலம் நம் கையில் சேனலுக்கு வந்தமைக்கு இன்று நாம் பார்க்க இருப்பது இயற்கையின் மருத்துவ பொக்கிஷம் கடுக்காய். நம் முன்னோர்கள் உணவையும் மருந்தையும் இயற்கையோடு இணைத்தே பார்த்தார்கள். அப்படி பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பழம்தான் கடுக்காய். கடுக்காயின் தாவரவியல் பெயர் டெர்மினேலியா செப்யூலா. ஆயுர்வேதத்தில் இது ஹரிதகி என்று அழைக்கப்படுகிறது. ஆயுர்வேதத்தில் கடுக்காய்க்கு மிக முக்கியமான இடம் உண்டு. குறிப்பாக திரிபலா என்ற பிரபலமான மூலிகை கலவையில் நெல்லிக்காய் மற்றும் தான்றிக்காயுடன் கடுக்காயும் ஒரு முக்கிய பொருளாக உள்ளது. பாரம்பரியமாக கடுக்காய் செரிமானத்தை ஆதரிக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் பசியை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. கடுக்காயில் டேனின்கள் பாலிபீனால்கள் மற்றும் பல தாவர வேதிப்பொருட்கள் உள்ளன. இவற்றில் சிலவற்றுக்கு ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு செயல்பாடுகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சித்த மருத்துவத்திலும் கடுக்காய் முக்கியமான மூலிகை பொருளாக கருதப்படுகிறது. செரிமானம் மற்றும் உடலின் இயல்பான கழிவுநீக்க செயல்பாட்டை ஆதரிக்கும் பல பாரம்பரிய தயாரிப்புகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கடுக்காய் ஒரு இயற்கை பொருள் என்பதால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக வயிற்றுப்போக்கு அல்லது செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் கடுக்காயை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக நினைவில் கொள்ளுங்கள், ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் கடுக்காயை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்தாலும் ஒவ்வொரு நோயையும் கடுக்காய் குணப்படுத்தும் என்று கூறுவது அறிவியல் ரீதியாக சரியானது அல்ல. இயற்கை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மூலிகையையும் அதன் பயன்களையும் அளவையும் பாதுகாப்பையும் அறிந்து பயன்படுத்துவதே சிறந்தது. கடுக்காய் நம் பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்ற ஒரு இயற்கை பொக்கிஷம். இதன் குணம் பசியின்மை மற்றும் உடல் உறுப்புகள் உறுதி செய்யும் குடல் செரிமான சக்தியை தூண்டும் மலம் இளகி வெளியே வரும் உடல் இளைக்கும். இப்படிப்பட்ட இயற்கை மூலிகைகளின் உண்மையான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நலம் நம் கையில் சேனலை மறக்காமல் பாருங்கள். மேலும் விபரங்கள் அறிய கீழே உள்ள லிங்கில் தொடரவும்.